வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், மதுரை மாவட்டத்தில் இருக்கிறோம். மதுரை மாவட்டத்தில் டி கல்லுப்பட்டி என்ற ஊரிலிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற தங்கமலை என்று சொல்லக்கூடிய ஒரு சொர்ணமலையைத்தான் பார்வையிட வந்திருக்கிறோம். அதைத் தொடர்ந்து ஒரு பாண்டவ மலை என்று சொல்லக்கூடிய ஒரு தியான மலையை நாம் பார்க்க போகிறோம். இந்த 2 சுற்றுலாதலமும் உங்களுக்கு மிகச்சிறந்ததாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து பாருங்கள். இந்த மலை தற்போது கோபால்சாமி மலை என்றுதான் சொல்லப்படுகிறது. இந்த மலைக்கு கோபால்சாமி என்று கேட்டால் மாத்திரமே வழியை சொல்லுவார்கள். இம்மலை பார்ப்பதற்கு தங்கம் போலவே ஜொலிப்புடன் இருப்பதால், லேசான மஞ்சள் நிறமும் காணப்படுவதால், அன்றைய காலகட்டங்களில் தங்கங்கள், முத்துக்கள், பவளம் என்ற போன்ற பொருட்களை இங்கிருந்து வெட்டி எடுத்திருக்கிறதாக தகவல் சொல்லுகிறது. நண்பர்களே, இந்த மலையை ஏறி செல்வதற்கு 3 விதமான வாசல் கதவுகள் உள்ளது. நம்ம இப்ப 2வது வாசலைத்தான் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறோம். இதிலும் கருங்கல்லால் ஆன மண்டபம், அவற்றை தாங்கும் பிரம்மாண்டமான தூண்கள், இந்த தூண்களுக்கு ஓரங்களில் செதுக்கப்பட்ட பொம்மைகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த மலையின் தலை விருட்சகமாக ஒரு புளிய மரம் உள்ளது. நண்பர்களே, 10-12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் காய்க்கும் என்று இந்த அதிசய மரத்தை பார்வையிடத்தான் நாங்கள் வந்தோம். அது பட்டு போய் அறுப்புண்டு போனதாக இந்த ஊர் மக்கள் சொல்லுகிறார்கள். 3ஆம் வாசலிலிருந்து அந்த மேல் தளத்து செல்வதற்கு அன்றைய காலகட்டங்களில் அந்த மேற்பகுதியில் ஒரு வட்ட வடிவிலான ஒரு பாதை அமைக்கப்பட்டு கயர் மூலமாக, ஏணி மூலமாக ஏறி சென்றிருக்கிறார்கள். தற்போது இது ஏணிகள் அமைக்கப்பட்டு பிரம்மாண்டமாக அந்த உயரத்தில் ஏறி செல்லும் வரை அமைக்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, முதலில் இந்த இடத்தில் பெயராக மோதகம் என்று அழைக்கப்பட்ட இந்த மலை தற்போதுதான் கோபால்சாமி மலை என்று இந்த ஊர் மக்கள் சொல்லுகிறார்கள். அதைத் தொடர்ந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கீழ்நாயக்கன்பட்டி என்ற தியான மலையை நோக்கி நாம் செல்லுகிறோம். கோபால்சாமி மலையிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் நீங்கள் வந்தால் அழகாபுரி, அதை கடந்து காடநேரி, அதை கடந்து கீழ்நாயக்கன்பட்டியில் வந்து இந்த இடத்தில் சேரும். இந்த மலை பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் மேலே ஏறி செல்வதற்கு மிகவும் கடினமாக இருந்தது. காரணம், இந்த குடவரையை கடந்துதான் மேலே செல்ல வேண்டும். ஒரு அளவுக்குத்தான் படிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஊர் மக்கள் கட்டுப்பாடாக இங்க யாரும் செருப்புகள் மற்ற எதுவுமே போட்டுட்டு போகக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். அதன் காரணமாகவே நாங்கள் எங்களுடைய காலணிகளை கீழே கழட்டி வைத்து விட்டோம். தொடர்ந்து நாங்கள் அந்த வெறும் காலில் பிரயாணப்படும் போதுதான் பயங்கரமாக வேதனையாக இருந்தது. செங்குத்தாக ஏறி செல்வதற்கும் இதன் பாதைகள் மிக கொடூரமாக இருந்தது. நண்பர்களே, பெரும்பாலான சித்தர்கள் இந்த மலைகளின் ஓரங்களிலும் மற்றும் மலையின் ஸ்தலத்திலும் தியானம் பண்ணதாக இந்த ஊர் மக்கள் சொல்லுகிறார்கள். நண்பர்களே, இந்த மலையை பார்ப்பதற்கு சுற்றுலா என்று நினைத்து விடாதீர்கள். சற்று கரடுமுரடாக இருக்கும். மீண்டுமாக சொல்லுகிறோம், கவனம் மிகவும் தேவை. ஏனென்றால் இந்த பகுதியை பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் மேலே ஏறி செல்வதற்கு மிகவும் பயங்கரமாகத்தான் தென்பட்டது. தயவுசெய்து இதை முயற்சிக்க வேண்டாம். கிட்டத்தட்ட ஒரு 3/4 பங்கு மேலே சென்றவுடன் தான் அந்த இடம் இயற்கையாகவே ஏறி செல்ல முடியாது என்பதற்காகவே எங்க கம்பிகள் அமைக்கப்பட்டு உள்ளது. நண்பர்களே, ஒரு வழியாக நாங்கள் மேலே அந்த ஸ்தலத்திற்கு வந்தோம். அந்த ஸ்தலத்திலும் சில தியானம் பண்ணக்கூடிய இடங்களை நாம் பார்வையிட்டோம். இந்த பகுதி அன்றைய காலகட்டங்களில் சித்தர்கள் தியானமாக பயன்படுத்தப்பட்ட சில இடங்கள் தடயங்களை பார்க்கலாம்.
அதைத் தொடர்ந்து மேலே தீபம் ஏற்றுவதற்காக ஒரு ஸ்தம்பமும் இந்த ஊர் மக்கள் அமைத்திருக்கிறார்கள். இதன் மேற்பகுதி முழுவதும் பறந்து விரிந்த இடமாக இருந்தாலும் மிகவும் கரடுமுரடாகவே காட்சியளிக்கப்பட்டது. அதிலிருந்து பக்கவாட்டில் இறங்கி வரும்போதுதான் சித்தர்கள் தியானம் பண்ணக்கூடிய இடத்தை பார்வையிட்டோம். அதற்கான அந்த அடையாளம் காணப்பட்டது. சில கல்வெட்டுகளும் அங்கே பொறிக்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, இதை பார்ப்பதற்கு யாரும் முயற்சிகள் செய்ய வேண்டாம். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் அளித்துக் கொண்டு வருகிறோம். மீண்டுமாக இன்னொரு புதிய நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி.